என் பேத்தி என் கையில் மயில் வரையுது. எப்படி வரையுதுன்னு பாருங்க. ஸ்கேல் வச்சு மயில் வரையுது. இந்த மாதிரி தான் மயில் வரையணுமா கேட்டால் சொல்கிறாங்கப்பா. உங்கள் பேத்திங்க மயில் வரைய தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, லிங்க் பண்ணுங்க. பாருங்க எப்படி மயில் வரைகிறாங்கன்னு பாருங்க. இப்படி ஸ்கேல் போட்டு தான் மயில் வரையணும். ரொம்ப பேருக்கு வரைய தெரியுதில்ல. வரைய கற்றுக்கணுன்னா எங்கள் பேத்திக்கிட்ட வாங்க. பாருங்க என்ன கஷ்டப்பட்டு வரையுது பாருங்க. ஐயோ ஐயோ. என் கையிலே மயில் வரையுது. என்னடா இது மயில் தானாடா? ஆமாம் வா சொல்ல எதான் சொல்ல ஆளுங்களுக்கு. நீ என்னடா படிக்க போற? அம்மா நீ மயில் வரைஞ்சிய நீ பெரிய டிராயிங்கி மாஸ்டர் ஆயிடுவியா? நீ முந்துதான் அது குழந்த மயில் வரையுது. கம்முனு அதுக்கு தெரியுது எப்படி வரையணும் அப்படின்னு. தாமா இப்படிதான் மயில் வரையணும். யார் அவள் தானாம்மா? இன்னும் ஏதுலையா? அவள் தானே ஆயிடுச்சா? சொல்லிட்டா? இன்னொன்னுக்குதா? இன்னொரு வேலை இருக்குதுங்க. அந்த மயிலில் வந்து இன்னொரு வேலை இருக்குது. அது எப்படின்னாக்கா வந்து ஒரு பேப்பரை வச்சு அதில் வரையணும் போகுது. சூத்தாமட்டில் இருக்கிற பாவாடை மொத்தம் உருவின்னு வருது. இந்த அம்மா டிராயிங்கி பண்ணுறாங்க. வாடாம்மா சட்டுன்னு பண்ணாக்கா நான் வீடியோ முடிச்சிடுவேன். இதாம்மா டிராயிங்கு. மயில் இந்த மாதிரி மயிலை நீங்கள் காட்டிலையும் பார்த்துருக்க முடியாது, நாட்டிலையும் பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரி பேப்பரை வச்சு அது மேலே வந்து எழுதணும். அதுதான் மயில், உண்மையான மயில். என்னடா ஓட்டிட்டு போயிட்டா? மயில் பாருங்க, மேலே பேப்பர் இருக்கும். மயில் மேலே நல்லா இருக்குதா அந்த மயிலுன்னு பார்த்து சொல்லுங்க. இன்னும் வேலை இருக்குதான். இந்த வேலை பாடலாம் பண்ணுறாங்க இந்த அம்மா. எவ்வளோ நேரம் ஒரு மயில் வரைவேன்? இன்னும்மா என்னடாம்மா பாவாடியே அவுந்துக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் டிராயிங் பண்ணுற நீ? வாடாம்மா 4 நிமிஷம் ஆகுதுடா நீ டிராயிங் பண்ண ஆரம்பிச்சு. இப்படி டிராயிங் பண்ணாதான் மயில். ஏய் இன்னும்மா முடியல. இந்த மாதிரி வச்சு பண்ணாக்கா என் பேத்தி பண்ணுது பாருங்க. என்னம்மா பந்துங்க பாரு. மயில் வரையணும்னா இவ்வளோ வேலை செய்யணும். முடிஞ்சிச்சா? இன்னம்மா ஆடாடாடா ஸ்கேல் போட்டு மார்க் பண்ணா. ஆடாடாடா
மயில் தலை எங்க சூத்து எங்கன்னு கூட தெரிய மாட்டேந்தடா. ஏய் இதானா மயில் தலை? ஆடடா. அருமையாகிறா மயில் சூப்பராகுது. இதாம்மா மயில் பார்த்துக்குங்க. இன்னமா முடியல. லேட்டு எவ்வளோ லேட் ஆகும்? 5:30 மணி நேரம் ஆகுமா? ஆடங்கொய்யாளா. ஆ முடிஞ்சுதா? ஆட அம்மா நேரம்டா. நானும் எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுவேன். ஆடங்கொய்யால மயில் இதுனா புது மயில் ஆகுது. இதுனா காட்டில் மேயுதா நாட்டில் மேயுறதா? செம்மையாகிறா. ஐயோ ஏம்மா மயில் பெருசாகினே போகுத. அது பேர் தான் மயிலா? மயிலுன்னா பெருசாகினே போகுமா, அது பேர் தான் மயிலாம். கேட்டுக்குங்க. மயிலுக்கு வால் அது. இன்னுமா? ஐயே 6 நிமிஷம் ஆகுது. ஒரு மயில் அம்மா நான்டா வரைவே நீ? ஏ ஐயோ அம்மா மயிலுக்கு நான் இது துவாக்கியா? இது வேற மாதிரி மயிலா? இது சாதாரண நம்ம ஊரில் இருக்கிற மயில் இல்லை இல்லை அம்மா. இது எந்த ஊர் மயிலுமா? இல்லை இது வெளிநாட்டு மயிலா நம்ம நாட்டு மயிலா? நம்ம நாட்டு மயிலா? சரிம்மா. இது நம்ம நாட்டு மயில் தானா? இப்போ எதுதான் புதுசாக குட்டி போட்டுக்குதா என்னன்னு தெரியல. பெரிய முட்டை போட்டுக்குதா? ஐயோ அம்மா என்னால் முடியலடா சாமி. பெரிய முட்டை போட்டதுனால அது கொஞ்சம் சுஸ்தாக இருக்குது இல்லையா, டயர்டாக இருக்குது. இப்போ அது வந்துட்டு ரெண்டாவது என்ன பெரிய முட்டை போடுமா சின்ன முட்டையே போடுமா அம்மா? ரெண்டாவது சின்ன முட்டை போடுமா பெரிய முட்டை போடுமா? என்னடா இவ்வளோ முட்டை போட்டு வச்சுது போல்தா? பெரிய மயில். மயிலுக்கு தலை எங்கே இருக்குதுன்னு தெரில, சூத்து எங்கே இருக்குதுன்னு தெரில. அதான் சூத்தா? சரி தலை எங்க எங்க எங்கன்னு உனக்கே தெரியலையா? அதான் தலையா? சரி சூத்தாமட்டை எங்க? இங்கயா? முட்டை போட்டது எங்க? அந்த இடத்துல முட்டை போடுது கேப்புக்கிறதுனால. சரி போதும் விட்றாம்மா, 10 நிமிஷம் ஆக போகிறா.
காலையில் ஏந்து பார்த்தா செம்மையாக இருக்கும். சரி சரி. போதும்டா. ஐயா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஐயா